பிரதர் விவி சுரேஷ் ஈரோடு. உங்களுக்கு தான் ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg ஃபில் பண்ண போகிறோம். ஸோ லிக்வர் பாட்டில் இல்லை, தீர்ந்துருச்சு. அதனால் வந்து நார்மல் ஜாரில் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதே குவாலிட்டியான பாட்டில் ஜார் தான் வாங்கியிருக்கோம். ஸோ நல்லா டைட்டாக ஃபில் பண்ணி தான் அனுப்புவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு அப்படியே வந்து சேர்ந்துடும். பாருங்கள், வெயிட் வந்து 0 பண்ணிடுறேன். வெயிட் 0 பண்ணிவிட்டு, ஆனால் போடுங்க, டக்குன்னு பிடிங்க. மழை வர மாதிரி இருக்குண்ணே, டக்குன்னு பிடிங்கண்ணே. பாறையிலேருந்து எடுத்த தேன் பிரதர் உங்களுக்கு. இங்கே பாருங்கண்ணா, எவ்வளோ இருக்குது பாருங்கள். உள்ளே தேன் பாருங்கள் எப்படி வடிஞ்சு போய் கிடக்குன்னு. இந்த சிறு தேன் பாருங்கள், வடியுது பாருங்கள். ஆனால் வெளியே போகாமல் பிடிங்க. மரம் பலாமரம் இல்லை சொல்லிவிடுங்க பிரதர். இந்த வாட்டி உங்களுக்கு வந்து ஒரு பாறையிலேருந்து எடுக்கப்பட்ட சிறுதேன், கம்ப்ளீட்டாக வந்து வேறு நெக்டாரு. ஸோ பலாப்பழமோ மாம்பழமோ அந்த மாதிரிலாம் கிடையாது, மாமரமோ பலாமரமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக வேறு நெக்டார், வேறு ஆரிஜின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ பாறையிலேருந்து எடுத்தது, கடைசி அடியில் இருந்த தேன்மொழி கொண்டு எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டாங்க. ஸோ விவி சுரேஷ் ஈரோடு அந்த சௌருக்கு நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். பேலன்ஸ் இருந்துச்சின்னு சொன்னால் அடுத்த கஸ்டமருக்கு அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். ஆஹா, ஜாரில் ஊற்றுறது ஒரு சந்தோஷங்க. சல்லுன்னு ஊற்றிடலாம். ஓகே, 1 கிலோ ஃபில் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இங்கேயே ஃபில் பண்ணி இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இவர் எங்கள் பாஸோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். பிரதர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.